அனைவருக்கும் அன்பான வணக்கம். காஞ்சி காமகோட்டி பீடாதிபதிகள் பரமாச்சாரியார் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர்களிடம் அளவற்ற ஈடுபாடும் பக்தியும் கொண்டவர்கள் ஆன்மீக உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே யசீனூர் கோகிலம் பாட்டி, அவருடைய ஸ்வீகார புத்திரர் கே சந்திரசேகரன் அவர்களும் அவர் குடும்பத்தாரும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிலே மடத்தினுடைய அபிமானத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். யசீனூர் கே சந்திரசேகரன் அவர்களின் தங்கை மகன் நான். யசீனூருக்கு அங்கே நடைபெறுகின்ற ஆலய கும்பாபிஷேகங்கள், விசேஷ பூஜைகள் பலவற்றில் கலந்து கொண்டு தரிசிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. காஞ்சி பெரியவர்கள் மூவரும் அந்த ஊரிலே தங்கி பூஜை செய்து அருளாசி வழங்கிய காட்சிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். தனித்தனியாகவும் அந்த பக்கமாக பெரியவர்கள் வருகின்ற போது யசீனூரை அவர்கள் நினைவிலே வைத்துக்கொண்டு வந்து தங்குவார்கள். சென்னையில் இருந்து வேலூருக்கு செல்லுகின்ற மார்க்கத்தில் காவேரிப்பாக்கம் அடுத்த திருப்பார்கடல், அதற்கு அடுத்து ஓடுகின்ற பாலாறு, பாலாறை கடந்தால் இந்த அழகிய யசீனூர் என்கிற கிராமம் வரும். அதுபோலவே காஞ்சிபுரத்திலிருந்து சக்கரமல்லூர் வழியாக புதுப்பாடி ஆற்காடு செல்லும் மார்க்கத்தில் மல்லிகாபுரம் என்கிற ஊரிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் இந்த யசீனூர் அமைந்திருக்கிறது. காஞ்சி மடத்திற்கும் யசீனூர் கோகிலம் பாட்டி மற்றும் அவருடைய ஸ்வீகார புத்திரர் கே சந்திரசேகரன் அவர்கள் குடும்பத்திற்கும் இருந்த புனிதமான ஆன்மீக தொடர்பை, அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை சொல்லுமாறு அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டோம். அவர்களும் தங்கள் நினைவிலே இருக்கக்கூடிய அரிய பல தகவல்களை தெரிவித்தார்கள். அதற்காக அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீடியோ சிறப்பான முறையிலே வெளிவர உதவிய காஞ்சி முனிவரின் அனுக்கிரகத்தையும் காமாட்சி அன்னையின் பேரருளையும் நினைத்து தலைவணங்கி மகிழ்கிறேன் என்று சொல்லி, இதுபோன்ற ஆன்மீக அனுபவங்கள் பலவற்றை, அதிசயம் நிறைந்த சம்பவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இறைவனிடத்திலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
பெரியவா காஞ்சி பெரியவா, பெரியவா பெரியவா மகா பெரியவா, பெரியவா பெரியவா காஞ்சி பெரியவா, பெரியவா பெரியவா மகா பெரியவா, காமகோட்டி பீட்டாதி காஞ்சி பெரியவா, காமகோட்டி பீட்டாதி காஞ்சி பெரியவா, காருண்யமூர்த்தி எங்கள் காஞ்சி பெரியவா, காருண்யமூர்த்தி எங்கள் காஞ்சி பெரியவா, கலியுக அவதாரம் மகா பெரியவா, கலியுக அவதாரம் மகா பெரியவா, கருணையின் கடல் எங்கள் மகா பெரியவா, கருணையின் கடல் எங்கள் மகா பெரியவா, பெரியவா பெரியவா காஞ்சி பெரியவா, பெரியவா பெரியவா மகா பெரியவா, மகா பெரியவா. மாலை சாற்றினாள் ராதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் ராதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினார் சந்திரசேகர் மாலை மாற்றினார், மாலை சாற்றி மாலை மாற்றினார். சேகர குருவே சரணம், சந்திரசேகர குருவே சரணம், சந்திரசேகர குருவே சரணம், காஞ்சி மாமுனியே சரணம் சரணம், காஞ்சி மாமுனியே சரணம் சரணம். அன்பே சிவமாய் அவனியில் வந்தார் ஆதிசங்கரர் மறுவடிவாமவர், என்னருள் செய்யவே காஞ்சியில் அமர்ந்தார் இடையினைதான் இல்லா பெரியவர், சந்திரசேகர குருவே சரணம், சந்திரசேகர குருவே சரணம், சந்திரசேகர குருவே சரணம், காஞ்சி மாமுனியே சரணம் சரணம், காஞ்சி மாமுனியே சரணம் சரணம். உன்னத வேத நெறியது காத்தார், உருளகெல்லாம் அருளவே நடந்தார், எளியவர்க்கென்றும் உறவாய் வாழ்ந்தார், எழிசை இன்ப பயனை உணர்ந்தார், சந்திரசேகர குருவே சரணம், சந்திரசேகர குருவே சரணம், சந்திரசேகர குருவே சரணம், காஞ்சி மாமுனியே சரணம் சரணம். ஐம்புலன் வென்ற துறவிகள் அரசன், ஒப்புயர்வில்லா ஞானியில் முதல்வர், ஓதும் அன்பர் உள்ள துறைவார், ஔஷதம் அவரே பிறவி பிணிக்கு வெகுதல் வெறுத்தல் அக்திலா முனிவர், சந்திரசேகர குருவே சரணம், சந்திரசேகர குருவே சரணம், சந்திரசேகர குருவே சரணம், காஞ்சி மாமுனியே சரணம் சரணம், காஞ்சி மாமுனியே சரணம் சரணம். என் பெயர் ராதா சந்திரசேகரன். என் மாமியாரின் பெயர் எசைனூர் கோகிலாம்மாள். அவர்கள் மகா பெரியவாளிடம் ரொம்ப பக்தி கொண்டவர். அவர்கள் முதலில் பூச்சிமலை குப்பத்தில் பெரியவாளை சந்தித்தார். அதிலிருந்து நிறைய மடத்திற்கு காஞ்சிபுரம் எல்லாம் அடிக்கடி போய் வந்து கொண்டிருந்தார். பெரியவா 31வது வருஷம் பிறந்த என் கணவரை பாட்டியை ஸ்வீகாரம் எடுத்துக்கொள்ளும்படி சொன்னார். அதே போல் பாட்டியும் செய்தார். பாட்டியின் கணவரும் பெண்ணும் இருவரும் ரொம்ப சமீபத்தில் அப்போது மறைந்து விட்டது பற்றி பாட்டிக்கு ரொம்ப துக்கமாக இருந்ததால் பெரியவாள் சன்னதியில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஆறுதல் கண்டார்.
1944 வருடம் பெரியவா வியாச பூஜையும் சாதுர்மாசிய விரதமும் எசைனூரில் 3 மாதங்கள் பண்ணினார். அப்போ கிராமத்தில் பாட்டி ஒரே ஆளாக அந்த பொறுப்பையெல்லாம் நிர்வகித்தார். பெரியவா அடிக்கடி சொல்லுவார், நீ ஒரு பங்கு மடத்துக்கும், ஒரு பங்கு உன் மச்சினன் பிள்ளைக்கும், ஒரு பங்கு உன் ஸ்வீகார பிள்ளைக்கும், ஒரு பங்கு கோவிலுக்கும், சிவன் கோவிலுக்கும் செய்ததால் நீ எங்கே வேணா இருக்கலாம் என்று பெரியவா அடிக்கடி சொல்லுவார். பாட்டி அடிக்கடி காஞ்சிபுரம் போய் ஒரு வீட்டில் தங்கி 1 மாதம் போல மடத்துக்கு போயிட்டு வந்து கொண்டு இருப்பார். அப்பொழுது பாட்டி மடத்துக்கு வந்துவிட்டால் எல்லோரையும் பெரியவா ஜாகிரதை, பாட்டி வந்திருக்கார், நீங்கள்லாம் ஜாகிரதையாக நடந்துக்குங்கோன்னு சொல்லுவார். பெரியவா இது ஏன்தான் இந்த தசமி, ஏகாதசி, அஷ்டமி இதெல்லாம் 4 நாள் சேர்ந்தாப்பில் வரதோ, பெரியவா ரொம்ப பட்னி இருக்காளே, மேனேஜரை பார்த்து நீங்களாவது சொல்லக்கூடாதா, எதானா நீர் ஆகாரமாவது பருகும்படி சொல்லக்கூடாதா, வெந்நீர் போட்டு கொடுங்கள், அவருக்கு தொண்டையெல்லாம் கட்டி இருக்கிறது என்றெல்லாம் பாட்டி சொல்லிக்கொண்டே இருப்பார். மடத்தில் குதிரைக்காரனுக்கு, பாராக்காரனுக்கு எல்லாம் நிறைய கடலை உருண்டை, பட்சணங்கள், தின்பண்டங்கள் எல்லாம் எசைனூரிலிருந்து பண்ணி கொண்டு வந்து கொடுப்பார். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன், எல்லாருமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவா பாட்டி. பெரியவாளுக்கு நிறைய கூடையாக நெல் பொறுத்து கொண்டு வந்து பொறுக்கி ஸ்ரத்தையாக மடியாக கொண்டு வந்து கொடுப்பார் காஞ்சிபுரத்திற்கு. அடிக்கடி பெரியவாளுக்கு திருஷ்டி சுத்தி போடுவார் பாட்டி. ஜெயேந்திரரை பெரியவா ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்ட போது, நீ பிள்ளையை ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டா இல்லையா, நானும் ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுவார். ஜெயேந்திரர் சரஸ்வதியை மடத்துக்கு வாரிசாக நியமித்த போது அந்த மாதிரி சொல்லுவார். பாட்டியின் பிள்ளை சந்திரசேகரனுக்கு தஞ்சாவூர் ஜில்லாவில் வாழ்குடியில் கல்யாணம் நடந்தபோது, கல்யாணத்துக்கு பெரியவா மடத்திலிருந்து 4 பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள் 4 பேரை அனுப்பினார். 4 நாள் கல்யாணம் முடிந்து பாட்டி பிள்ளை மாட்டுப்பெண்ணுடன் சம்பந்திகளுடன் பெரியவா அந்த சமயம் முகாமிட்டிருந்த சாத்தூர் என்ற ஊருக்கு அழைத்து கொண்டு வந்தார். பெரியவா மடத்து சிப்பந்திகளுக்கு ஜாங்கிரி பண்ணணும், பாட்டி பிள்ளைக்கு கல்யாணம் செய்து எல்லோரையும் அழைத்து கொண்டு வரா, வாசலில் வாழை மரம் கட்டணும் என்றெல்லாம் சொன்னார் பெரியவா. அரைத்து கொடுக்க ஆள் வரவில்லை என்று அவர்கள் சொன்னதற்கு, நான் அரைத்து கொடுக்கிறேன், நீ உளுத்தம்பருப்பை ஊறப்போடு என்று சொன்னார். எசையனூர் வாசலில் பெருமாள் கோயில், சிவன் கோவில், பிள்ளையார் கோவில், மாரியம்மன் கோவில் எல்லாம் கால்வாய் எல்லாம் இசைந்திருக்கு என எசைனூர் என பெயர் வைத்தார் பெரியவாதான். பாட்டி பெரியவாளுக்கு அடிக்கடி திருஷ்டி சுற்றி போடுவா. எசைனூரிலிருந்து நெல் வறுத்து பொரித்து பாட்டி எடுத்து போவார் பெரியவாளுக்கு. பெரியவா எசைனூரில் வியாச பூஜை செய்த போது வேதபுரிக்கும் சந்தானத்திற்கும் அம்மா கிடையாது, 7-8 வயசு பிள்ளைகள் அவர்கள். பாட்டி பெரியவாளுக்கு பூ பறித்து கொண்டு கொடு அப்படி என்று சொன்னார்கள். அவர்கள் பெரியவா என்ன வேணும் உனக்கு, ரூபாய் என்ன கொடுக்கணும்னு பெரியவா கேட்டதற்கு, எதுவானா கொடுங்கோன்னு அவர் சொன்னார். அதுக்கு பாட்டி மறுநாள் பாட்டி பெரியவா என்ன சொன்னா, நீ என்ன சொன்னேன்னு கேட்டபோது, இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லி சொன்னதுக்கு, ஏண்டா இந்த மாதிரி சொன்னேன், நீ உங்களுக்கு பூஜைக்கு பூ பறித்து கொடுக்குறதே எனக்கு ஒரு புண்ணியமாச்சே, இதெல்லாம் பணமே வேண்டாம், நீ சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, மறுநாள் பெரியவா பாட்டி என்ன சொன்னா என்ன ஏதுன்னு கேட்டதற்கு, இது மாதிரி சொன்னதற்கு பெரியவா பணக்கார பாட்டி சொன்னாலாக்கம் என்று சொன்னாராம். சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட பாட்டி சொன்னாராம், தாயில்லா குழந்தைகள் உங்கள் மேற்பார்வையில் அழைச்சின்னு போய் நீங்களே பார்த்துக்கணுன்னு சொல்லி மடத்துக்கு அவளோட அனுப்பிச்சி வச்சுருந்தா. அவர்கள் ரொம்ப வருஷம் அவள் குடும்ப க்ஷேம லாபத்தை எல்லாம் கவனித்து கொண்டு அவர்கள் பிள்ளைகள் பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் பெரியவா பண்ணி வச்சு எசைனூரில் வீடெல்லாம் கட்டி கொடுத்து நிறைய வயசு அவர் நன்னா இருந்துவிட்டு அப்புறம் சந்நியாச தீட்சை வாங்கி கொண்டு அதிஷ்டானம் கட்டி அவருக்கு எல்லாரும் பூஜை பண்ணும்படி பெரியவா செய்தார். சாதாரணமாக வேதபுரியை எல்லாரும் வேதபுரி என்று சொன்னால் பெரியவா பிரம்மஸ்ரீ வேதபுரி என்று தான் சொல்லணும், வேதபுரி என்று யாரும் கூப்பிடக்கூடாது என்று சொன்னார்.
அந்த அளவுக்கு பெரியவா வேதபுரி சந்தானம் அவர்களிடமெல்லாம் ரொம்பவும் ஆசையும் பாசமும் வைத்து எல்லாம் செய்தார். பெரியவா கலவை அதிஷ்டானத்திற்கு வரும்பொழுதெல்லாம் குறுக்கு வழியாக வயல் வழியாக நடந்து வந்து எசைனூருக்கு வந்து 2 நாளாவது இருந்து விட்டுத்தான் போவார். அப்புறம் அவருக்கு எசைனூர் ரொம்ப பிடிக்கும். பெரியவா ஒரு முறை எசைனூர் வந்தபோது பொங்கல் சமயமாக இருந்ததால் மடத்து பெயரில் அர்ச்சனை நீ பண்ணு, அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணுங்கோன்னு சொல்லியிருந்தார். அதிலிருந்து எப்பவும் பாட்டி பொங்கலும் போது, பெரும்பொங்கல் போது சிவன் கோவிலுக்கும், மாட்டு பொங்கல் போது பெருமாள் கோவிலுக்கும் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் கொடுப்பார். ஒரு முறை நாங்கள் மடத்துக்கு சென்ற பொழுது பெரியவா, நான் கொடுத்து எத்தனை வருஷமாச்சு 100 ரூபாய் அதற்காக கொடுத்து, இன்னமும் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார். பெரியவா சிவன் கோவிலுக்கு நிறைய வருவார் போவார். ஒரு முறை பூஜை இல்லாத சமயம், வீடுகளுக்கு வராத இருந்த சமயத்தில் கோவிலிலேயே 2 நாள் தங்கினார். முதல் நாள் ஏகாதசி, மறுநாள் துவாதசி வந்தது. அன்று நம் வீட்டில் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வந்தவர் பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு, இல்லாதபடி எசைனூருக்கு வந்து பார்த்து போனவர்களுக்கு சாப்பாடு போட்டு கொண்டிருந்தோம். எல்லோரும் ஆனதாண்டாபுரம் சமையல் மாதிரி பிரமாதமாக வடை பாயசத்தோடு சாப்பிட்டோம் என்று பெரியவா கிட்ட வந்து சொன்னார்கள். பெரியவாளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் பாக்கியம், பாட்டி கோகிலம் பாட்டி மாதிரி ஒரு மாமியார் எனக்கு கிடைச்சதும் ரொம்பவும் பாக்கியம். பாட்டி மூலம் பெரியவா எங்கள் எல்லார்கிட்டேயும் ரொம்பவும் அன்பும் ஆதரவும் ஆசையுமாக இருந்ததும் நாங்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். ஸ்ரீ சக்கரவாசினிக்கு ஜெயமங்களம், எங்கள் சிவகாம சுந்தரிக்கு சுபமங்களம். ஆகமங்கள் போற்றும் அகிலாண்டேஸ்வரிக்கு, ராகவன் சோதரிக்கு, ராஜராஜேஸ்வரிக்கு, ஸ்ரீ சக்கரவாசினிக்கு ஜெயமங்களம், எங்கள் சிவகாம சுந்தரிக்கு சுபமங்களம். பாதிப்பிரை அணிந்த பரமனின் தேவிக்கு, ஆதிபராசக்தி ஜோதி ஸ்வரூபினிக்கு, கனகாதி முனிவர்கள் சந்ததம் போற்றிட, காமகோட்டி அமர்ந்த காமாட்சி தேவிக்கு, ஸ்ரீ சக்கரவாசினிக்கு ஜெயமங்களம், எங்கள் சிவகாம சுந்தரிக்கு சுபமங்களம். சங்கராய 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 மங்களம், சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம், சீதாராம மங்களம், ஜெய ராதாசேகர் மங்களம், கிருஷ்ண ராமகிருஷ்ண மங்களம், ஸ்ரீ சாரதாய மங்களம், சங்கராய 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 மங்களம், சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் உஷா சேகர். நான் ராதா சந்திரசேகரனோட முதல் பெண் அண்ட் எசைனூர் கோகிலம் பாட்டியோட முதல் பேத்தி. நான் 1 வயசாக இருக்கும் பொழுது பாட்டி தவறிட்டா. அதனால் பாட்டியோட பழகினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் பாட்டிக்கும் மகாபெரிவாள் சங்கர மடத்துக்கும் இருக்கிற தொடர்பெல்லாம் பேசினதை வச்சு நான் பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணின்னு இருந்தது. நான் அடிக்கடி அப்பா அம்மாவோட காஞ்சி மடத்துக்கு போயிருக்கேன். மகாபெரிவா இங்கே எங்கள் அப்பா அம்மா 84ஆம் வருஷம் இங்கே வீடு கட்டினா. அப்போ ஜலகண்டேஸ்வரர் கோவில்லேருந்து போயின்னு இருக்கும் பொழுது வேதபுரி மாமாவை இங்கே தானே சந்துரு வீடு கட்டியிருக்கான்னு கேட்டுட்டே இருந்து நேராக இங்கே வாசலில் உக்காண்டு உள்ளே இருக்கவாள்லாம் பந்துக்களா எல்லாரும் சேமமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மகாபெரிவா அங்கே உக்காந்துண்டு உள்ளே இருக்கவாள்லாம் பந்துக்களா எல்லாரும் சேமமாக இருங்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணான்.
எனக்கும் சேகர் என்பவருக்கும் 1981 திருமணம் ஆனவுடன் நாங்கள் தூத்துக்குடியில் வாழ்ந்தோம். அங்கே நாங்கள் ஜெயேந்திர சரஸ்வதியை ரோட்டில் பார்த்தபோது அவர் என்னை பார்த்தவுடன் எசைனூர் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் இவருக்கு என்னோட கணவருக்கு சஷ்டியப்த பூர்த்தி நடந்த போது நாங்கள் பத்திரிக்கை எல்லாம் வச்சு மடத்துக்கு போயிருந்தோம். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சனாதன தர்மத்தை பற்றின 5 புத்தகங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். ஏலக்காய் மாலையும் இவருக்கு போட்டார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் பிறகு அடிக்கடி மடத்துக்கு போவோம். அப்போ பாலபெரிவாளை சந்திப்போம். அப்போ அவரோட ரூம்க்கு கூப்பிட்டு எங்கள் 2 பேரையும் நிறைய கேள்விகள்லாம் கேட்பா. எந்தெந்த ஊரெல்லாம் உங்கள் கணவர் போயிருக்கார் அப்படின்னுவா. எங்கள் குடும்பத்துக்கு கோகிலம் பாட்டியோட ஆசீர்வாதம் 3 பெரிவாளோட அனுகிரகம் நிறைய கிடைச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். ரிட்டையர் ஆனவுடனே என் கணவர் அவரோட யூனிவர்சிட்டிக்கு டீச்சிங்லாம் பண்ணணும்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுப்பார். ஸோ நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த குடும்பத்தில் வந்தது. 3 பெரிவாளோட அனுகிரகம் எங்களுக்கு ரொம்ப கிடச்சிது. ரொம்ப குருவோட ஆசை எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் நல்லபடியாக இருக்கோம். இவாளோட ஆசீர்வாதத்தினால நல்லபடியாக இருக்கோம். நாங்கள் கோகிலம் பாட்டி 3 ஆச்சாரியாளுக்கும் ரொம்ப வந்தனம் சொல்லிக்கிறோம். என் பெயர் விஸ்வநாதன். என்னுடைய அண்ணா தான் சந்திரசேகரன். எங்கள் அண்ணாவுடைய ஸ்வீகார தாயார் காமகோட்டி கோகிலாம்பாள். காமகோட்டி கோகிலாம்பாளை பற்றி உலகம் பூரா தெரியும். ஏனென்றால் மகாபிரிவாளுடைய பக்தை. அதனால் அவர்கள் குடும்பத்தோடு நான் இணைந்திருப்பது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. பல தடவை மகா பெரிவாள் எசைனூர் வந்திருக்கிறார். 3 பெரிவாளும் எசைனூருக்கு வந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்திலிருந்து கலவை அதிஷ்டானத்துக்கு போகும்போதெல்லாம் எசைனூர் 2-3 நாள் தங்கி அதுக்கப்புறம் தான் காஞ்சிபுரம் போவார். ஒரு தடவை நானும் எங்கள் அண்ணா சந்திரசேகரனும் புதேரி என்று ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் பெரிவாளோடு நடந்து போய்கொண்டே இருந்தோம். மணி 6-6:30 ஆகிவிட்டது. இருட்டி போயிடுத்து, நீங்கள் போங்கடா வீட்டுக்கு, என்னடா ஒரே இருட்டு, நீங்கள் எப்படி பத்திரமா போங்க, நான் போகிறதா இருக்க வண்டி இருக்கு கூட நடந்து போயின்ட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு. அதனால் நான் அண்ணாவும் அரை மனசோட வீட்டுக்கு எசைனூருக்கு திரும்பினோம். மகாபெரிவாளையை மறக்கவே முடியாது. அதை விட எங்கள் அண்ணாவுடைய ஸ்வீகார தாயார் நான் இருக்கும் வரை மறக்கவே முடியாது. என்னை மின்சார வாரியத்தில் சேர்த்ததே பாட்டி தான். நான் 52 என்னுடைய ஸ்கூல் படிப்பை முடித்தவுடன் எசைனூர் 1 வருஷம் கழித்து போய் அங்கே 2 வருஷம் இருந்தேன். திரும்பவும் அப்பொழுது எங்கள் பாட்டி 3வது வீட்டில் குடும்ப மின்சார வாரிய இன்ஜினியரிடம் என் பையன் சும்மா இருக்கிறான், அவன் ஏதாவது சேர்த்து விடுங்களேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் மின்சார வாரியத்தில் சக்கரமுல்லூரில் சேர்ந்தேன். அப்போது என்னுடைய ஒரு நாள் வருமானம் ₹1 நான் மின்சார வாரியத்தில் ஏப்ரல் 1, 1956 சேர்ந்து 1993 37 வருஷம் பணிபுரிந்து ரிட்டையர் ஆனேன். படிப்படியாக இந்த வாரியத்தில் உயர் பிரிவுகளை அடைந்து எந்த ரிமார்க்கும் இல்லாதது. எல்லாற்றுக்கும் காரணம் என்னுடைய எசைனூர் பாட்டி தான். நான் வேலூரில் மின்சார வாரியத்தில் அதிகபட்சமாக அங்குதான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அடிக்கடி எசைனூர் போவேன். மகாபெரிவா விஜயம் செய்யும்போது நான் தவறாமல் அங்கு ஆஜராகி விடுவேன்.
அண்ணா உடனே வந்து கட்டளையிடுவார், நான் போவேன். பாட்டி இருக்கும்போதும் பல தடவை நான் போயிருக்கிறேன். பாட்டி 59 காலமானார். அப்பொழுது நான் எசையனூர்லேயே இருந்தேன். காவேரிப்பாக்கம் மின்சார வாரியத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். டெய்லி 3 கிலோமீட்டர் நடந்தே போய் நடந்து வருவேன். அப்பொழுது தான் பிறகு வேலூர் பணி உயர்வு காரணமாக வேலூரில் பணியில் சேர்ந்தேன். அதற்கப்புறமும் பல தடவை நான் எசையனூர் போய் கொண்டு தான் இருந்தேன். மகாபெரிவாள் 3 பேர், மகாபெரிவாள், பெரியவா, பாலப்பெரிவா 3 பேரும் ஒரு முறை எசையனூர் வந்திருந்த போது பாலப்பெரிவாளுக்கு குளிக்க வேண்டும் என்று ஆசை. வளனூரான் கால்வாய் என்று ஒன்று உண்டு, அதற்கு குளிக்க போகிறேன்னு சொன்னார். மகாபெரிவா என்னை கூப்பிட்டு, டேய் அவன் குழந்தடா, ரொம்ப நாள் குளிக்க விடாத அப்படின்னு பாலப்பெரியவாளை பற்றி எங்கிட்ட சொன்னார். ரொம்ப நாள் குளிக்க விடாத, அவருக்கு பாவம் ஜலதோஷம் ஏற்கனவே, அதனால் நீ குளிக்க விடாது. மகாபெரிவா எனக்கு சொல்லி பாலப்பெரியவாவில் சீக்கிரம் ஆக்ஷன் வந்துருன்னு எனக்கு உபதேசம் பண்ணார். சரி, நானும் பெரியவா சொல்லுங்க அவர் பாட்டுக்கு குழந்த மாதிரி, குழந்தை தானே அவர் பாலப்பெரியவா, அவர் பாட்டு கிழக்கானம் பழக்காமல் ஏதாவது நீச்சல் அடிச்சிருந்தார் வல்லவரா காவாயில். நான் பெரியவா சொல்லுங்க என்ன திட்டுவான்னு அவர் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்தில் திருப்பி ஊருக்கு அழைத்து கொண்டு வந்துடுவேன். அந்த குளிக்க இடம் இதுவும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். எதற்கு சொல்கிறேன் என்றால், மகாபெரிவா அந்த அளவுக்கு என்னிடம் ஒரு தடவை வேலூரில் விஜயம் செய்த போது கூட, ஏண்டா நீயும் சந்துருவும் இங்கே இருக்கீங்க, பட்டாபியும் கோபியும் பரோடாவில் இருக்கான் அப்படின்னு பிளேனில் போகிற மாதிரி கையை காமிச்சார். இதெல்லாம் மறக்கவே முடியாது என்னால். பட்டாபி என்னுடைய பெரிய அண்ணா, கோபிநாதன் என்னுடைய தம்பி. அதனால் தமாஷாக மகாபெரிவா சொல்லுவார், நீயும் சந்துரும் எங்கே இருக்கீங்க, அவள் 2 பேரும் கையை தூக்கி பரோடாவில் இருக்கானா அப்படின்னு தமாஷாக கிண்டல் பண்ணுவார். அவர் எசையனூரில் பாட்டி வீட்டில் கூடத்தூளில் மனையை பின்பக்கம் வச்சுட்டு சாஞ்சுட்டு மணிக்கணக்காக என்னோட பேசிகிட்டு இருக்காரு. நான் கதவு மேலே கையை வச்சுட்டு அவரோட பெரியவாக்கிட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினேன். பாட்டி என்ன திட்டுவா, ஏன்னா பெரியவா தூங்குகிற டயத்தில் தொந்தரவு பண்ணுறீங்க, அது பெரியவா பேச நான் என்ன பண்ணுறது பாட்டி, பெரியவா பேசிகிட்டே இருக்காள் அப்படின்னு. அவர் பேசின்னு தான்டா இருப்பார், நீங்கள் வாங்கடா சீக்கிரம் அப்படின்னு பாட்டி என்ன திட்டுவா. சரிட்டு நான் கிளம்பி என் ரூமுக்கு வந்துடுவேன் எசையனூரில். அது மாதிரி இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்கள். மகாபெரிவா ஒரு முறை எசையனூர் வந்த பொழுது கோவில்லையே 3 நாள் தங்கியிருந்தார், வீட்டுக்கு வரவில்லை. அப்பொழுது நாங்கள் கோவிலில் போய் தரிசித்துவிட்டு வருவோம். சங்கர் நேத்ராலயா பத்ரிநாத் அவர்கள் கங்கை ஜலம் ஒரு பெரிய குடத்தில் கொண்டு வந்து பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி பெரியவாளுக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்காக கங்கை ஜலம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கர் நேத்ராலயா பத்ரிநாத் அவருக்கு மலத்து சொல்லி பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ணார். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாதது. ஒரு தடவை பெரியவா இருக்கும்போது யானை எல்லாம் ஒரு வியாசப்பதியை நடத்தும் போது ஆட்கள் எல்லோரும் தென்னை ஓலைகளெல்லாம் வெட்டி நிறைய கொண்டு வந்து யானைகளுக்கு போடுவார்கள். குதிரை, யானை, ஒட்டகம் எல்லாம் வந்தது. 2 மாதம் நான் அங்கு பூராவும் இருந்தேன். இதெல்லாம் என்னுடைய பாக்கியம்தான். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரை மறக்கவே முடியாது. பிறகு ஒரு தடவை பெரியவா அண்ணா கிட்ட, சந்திரன் அண்ணா கிட்டே சொன்னார், டே கோகிலம் எல்லா சொத்துல 3/4 எனக்கே கொடுத்துட்டாடா, உனக்கு தனக்கு கர்மா பண்ணுறதுக்காக தான்டா உன்னை ஸ்வீகாரம் எடுத்துட்டா, நான் எனக்கே மடத்துக்கே நிறைய கொடுத்துட்டாடா அப்படின்னு தமாஷாக சொல்லுவார். இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விவகாரங்கள். இதெல்லாம் என்னுடைய மனதில் அப்படியே ஞாபகம் இருக்கிறது.
பெரியவா எசைனூர் முகாமை காலி பண்ண பிறகு யானைக்கு உடம்பு சுகவீனமாக இருந்ததனால் அதற்கப்புறம் 3 மாதம் அந்த யானை எசைனூர்லேயே இருந்தது. அதற்கு சம்ரட்சணை பண்ணி எல்லாரும் பண்ணி எங்கள் பாட்டி இது பண்ணி அதுக்கப்புறம் அதை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பினாள். பெரியவாள் கலவையில் ஒரு முறை முகாமிட்ட போது எசைனூருக்கு முறைப்படி அழைப்பதற்காக நான் போயிருந்தேன். அண்ணா தான் என்னை அனுப்பினார். நீ முன்ன போய் வழி காமி, நல்ல வழியாக காமிச்சேன்னா நேரம் பெரியவா நடந்து தான் வருவாள். நடந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் ஆச்சு கலவையிலேருந்து எசைனூர் வருவதற்கு. அது வழி காண்பித்து கொண்டே அழைத்து வந்தேன். அதே போல் ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களையும் கும்பாபிஷேகத்துக்கு காஞ்சிபுரம் போய் அழைத்தேன். அகிலாண்டேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு விடிகாலம் 4 மணிக்கெல்லாம் போனேன். சரி, நீ முன்ன காரில் போ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், கூடவே வழி காண்பேன் என்று சொன்னார். அதே பிரகாரம் எசைனூர் அழைத்து கும்பாபிஷேகத்துக்கு ஜெயேந்திர சரஸ்வதி வந்தார். பால பெரியவாள் இப்போ என்னை பார்த்தால் கூட ஓ எசைனூர் அப்படின்வார். அது முழு மரியாதை எனக்கு கூப்பிட்டு எசைனூர் என்றாலே அவளுக்கெல்லாம் ஒரு அந்த அளவுக்கு பாசப்பிணைப்பு. இப்பொழுது கூட ஒரு 6 மாதம் முன்னே என்னுடைய பெண் ஆஷா பம்பாயில் இருக்கிறாள். அவளை அழைத்து கொண்டு போனேன். அவர் வேறு வழியாக தான் போவார், நீங்கள் இங்கே நிற்காதீங்கன்னு மடத்தில் இருக்கோம் சொன்னால், என்னை பார்த்தாருன்னா என்கிட்ட வருவார் அப்படின்னு. அதே மாதிரி என்னை பார்த்த உடனே இந்த பக்கமாக வந்தார். என்ன சார் உங்களுக்கு அவ்வளோ இது இருக்கு? சார் நீங்கள்லாம் மடத்தில் புதுசு, எங்களுக்கு தெரியும் மகா பெரியவா காலத்துலேருந்து எங்களுக்கு மடத்தினுடைய இணைப்பு இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்கள் எல்லாம் புதுசு இப்போ அப்படின்னு. அப்புறம் உடனே அவள் முழு கௌரவம் கொடுக்க ஆரம்பித்தா மடத்தில். இதெல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாத சம்பவங்கள் தான். ஒரு முறை நானும் என்னுடைய அக்கா பையன் குமாரசாமி இருவரும் ராணிப்பேட்டையில் தங்கியிருந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை முறைப்படி வேலூர் கிரகத்திற்காக அழைத்தோம். அவர் எப்படி இருந்தாலும் ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு வருவதாக ப்ரோக்ராம். அவருக்கு இடம் தெரியாதனால் நாங்கள் போய் முறைப்படி விடிகாலம் 4 மணிக்கு ராணிப்பேட்டை சங்கரமடத்தில் அழைத்தோம். உடனே அங்கு கிணத்தில் குளித்து விட்டு எங்களோடு அவர் வந்து வீட்டுக்கு வந்து கரெக்டாக வீடாக முன்னாடி ஸ்கூட்டர்லேயே நாங்கள் வந்து காண்பித்தோம். ஒரு முறை நானும் என்னுடைய அண்ணா சந்திரசேகரனும் வேலூரிலிருந்தே ஸ்கூட்டரில் பெரியவாள் முகாம் மட்டும் இருந்த கார்வேட் நகருக்கு ஸ்கூட்டர்லேயே போனோம். போய் கார்வேட் நகரில் அவரை பார்த்தோம். அவர் குளத்தை ஒட்டி ஒரு குடிசை மாதிரி இருந்தார், அதில் தங்கியிருந்தார். நாங்கள் 6-7 மணி இருட்டி விட்டது. ஏதாவது போய் சாப்பிடுங்கடா, அந்த இடத்துல அவங்க இது பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு படுங்க, நீங்கள் காட்டால் கிளம்பி போங்க அப்படி என்று சொன்னார். நாங்கள் அதே மாதிரி பெரியவாளை தரிசித்து விட்டு அங்கே ஒரு இடத்தில் சாப்பாடு நடத்தி கொண்டிருந்தார்கள். அங்கு சாப்பிட்டு விட்டு திரும்பவும் பெரியவாளை கார்வேட் நகரில் தரிசித்து விட்டு காலை கிளம்பி காலை 10-11 மணி இருக்கும் கிளம்பி வேலூருக்கு வந்தோம். அப்போது கார்வேட் நகரிலும் எங்களுடைய அவரை தரிசித்தது மன நிறைவாக இருக்கிறது. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை ராணிப்பேட்டையிலிருந்து நானும் என்னுடைய சகோதரி மகன் குமாரசாமியும் அழைத்து வந்தவுடன் அண்ணா வீட்டிற்கு வந்து உள்ளே வந்து பூஜை உள் போய் தீபாரதனையெல்லாம் காண்பித்து விட்டு கொஞ்ச நாள் இருந்து ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு சென்று விட்டார். அதே நேரத்தில் ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு கார்வேட் நகரிலிருந்து சுற்றுப்பயணம் சுற்றி எல்லாம் வந்து மகா பெரிவாளும் அப்பொழுது வந்திருந்தார். எசைனூரில் மகா பெரிவாளுக்காக எங்கள் பாட்டி, அதாவது என் அண்ணாவின் ஸ்வீகார தாயார், மகா பெரிவாளுக்கு கால் வலி முட்டு வலி இருக்கிறது என்று தனிப்பட்ட முறையில் சில மூலிகைகளை சேர்த்து லேகியம் செய்து காஞ்சிபுரத்துக்கு கொண்டு போய் நேர கொடுத்தார். அதை
பெரியவாள் ஏற்றுக்கொண்டார். 1959 ஜனவரியில் எங்கள் அண்ணாவின் ஸ்வீகார தாயார், அதாவது என்னுடைய பாட்டி காலமானவுடன் அந்த செய்தியை சொல்வதற்கு சென்னையில் வெஸ்ட் மாம்பலத்தில் சங்கரமடத்தில் முகாமிட்டும் இருந்த மகா பெரிவாளிடம் போய் சொன்னேன். அவர் உடனே கொஞ்ச நாள் கழித்து குளிக்க போய்விட்டு 3 நாள் பாட்டிக்கு வேறு ஜென்மமே இருக்கக்கூடாது என்ற கோட்பாட்டுடன் 3 நாள் மௌன விரதம் இருந்தார். மகா பெரிவாளினுடைய அனுகிரகத்தாலும் எங்கள் பாட்டியினுடைய உபதேசங்கள், அறிவுரைகள் இதை கேட்டு வந்ததாலும் என்னுடைய அண்ணாவினுடைய அரவணைப்பு இருந்ததாலும் இன்று வரை 89 வயதில் நன்றாக இருக்கிறேன் என்பதை உண்மையாகவே நான் பெருமை அடைகிறேன். Hello everybody, Namaskaram. என்னோட பேர் காயத்ரி. I am the youngest daughter of Mr. Chandrasekharan and Radha. எஸ்ஐனூர் சந்திரசேகரன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வேலூரில் தான். பட் வந்து சம்மர் வெக்கேஷன்ஸ் போதும், பொங்கல் போதும், நவராத்திரி டைமில் நாங்கள் வந்து ஃபேமிலியாக எஸ்ஐனூர் வில்லேஜில் எங்கள் வீடு இருக்குது. அங்கே போய் ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கே நிறைய ஃபாண்ட் மெமரிஸ். அப்போ அம்மா வந்து நிறைய கோகிலம்மாள் பாட்டி பற்றியும் பெரியவா பற்றியும் ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருக்கா எஸ்ஐனூர் வீட்டில். இந்த மாதிரி ஆருத்ரா டைமில் ஊரில் இருக்க பீப்புளுக்கு பாட்டி நிறைய சாப்பாடெல்லாம் எல்லோரும் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இலை போட்டு சாப்பாடு நல்லா போட்டிருக்கா அப்படின்னு. அங்கே எஸ்ஐனூரில் 2 கோயில் இருக்குது. சிவன் கோயில் ஒன்று இருக்குது, பெருமா கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கெலாம் நிறைய நாங்கள் போய் இது பண்ணியிருக்கோம், பூஜை எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய நான் வந்து ஏன்னா நான் பிறக்கறச்சே அதுக்குள்ளே பாட்டியெல்லாம் தவறிட்டா. ஸோ நான் நேரில் பார்த்தது கிடையாது. ஸோ நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன். அப்புறம் அடிக்கடி நாங்கள் வந்து காஞ்சிபுரம் கோயிலும் இந்த மடத்துக்கு சங்கர மடத்துக்கும் போயிருக்கோம். அங்கேயும் அம்மாவோட போயிட்டு அவள் பூஜையெல்லாம் நிறைய பண்ணியிருக்கா. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நான் ஆஸ் ஐ வாஸ் க்ரோயிங் அப் அதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அந்த சங்கராச்சாரியார் அப்புறம் எஸ்ஐனூர் பாட்டி அவள் பண்ண சர்வீஸ், இந்த நிறைய பொதுமக்களுக்கு சேவை பண்ணுறது, அந்த கான்செப்ட்லாம் வந்து ஐ வுட் லைக் டு கேரி ஃபார்வர்ட். அண்ட் நான் என்னோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஐ வுட் லைக் டு do all the volunteering work that I can possibly do, and that is what I would like to carry forward as a legacy. So நீங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி பற்றி இந்த ஸ்டோரியெல்லாம் எங்கள் வீட்டில் இப்போ நிறைய பேர் பேசினா அதெல்லாம் ஆடியன்ஸாக நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. எஸ்ஐனூர் பாட்டி இந்த நடு ஃபோட்டோவில் இருக்கா, அப்புறம் மகாபெரிவா இந்த ஃபோட்டோவில் இருக்கா. ஸோ இந்த பாட்டியும் அந்த சங்கராச்சாரியார் எல்லாம் 3 சங்கராச்சாரியார் அவளோட அனுகிரகத்தினால எங்கள் ஃபேமிலி இது வரைக்கும் நல்லா வந்திருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து எங்கள் பசங்களும் எங்களோட அவளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் நல்லா வரணும்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. வணக்கம் நண்பர்களே, நான் சி மோகன். என்னுடைய அப்பா கே சந்திரசேகரன், காமகோட்டி சந்திரசேகரன், அண்ட் என்னோட அம்மா சி ராதா, எஸ்ஐனூரில். என்னுடைய அப்பா சின்ன வயசுலேயே அவரோட அப்பாவோட சித்தி காமகோட்டி கோகிலாம்பாள் ஸ்வீகாரம் எடுத்துட்டா. அவர் வந்துட்டு சின்ன வயசுலேயே அவளோட வீட்டுக்காரர் அண்ட் 2 குழந்தைகளும் இறந்து விட்டதால் பெரியவாளோட சஜஷனால் இந்த மாதிரி அடாப்ஷன் பண்ணிண்டா. அண்ட் நான் 3 வயதாக இருக்கும்போது அந்த பாட்டி கோகிலம் பாட்டி இறந்து போய்விட்டதால் எனக்கு அவ்வளவு ஞாபகங்கள் இல்லை அவரை பற்றி நேர்முகமாக பார்த்ததெல்லாம். நான் இப்போது தமிழ் பேசாமல் ஆங்கிலத்தில் பேசப் போகிறேன். ஏனென்றால் இந்த வீடியோவை பார்க்கும் நிறைய விருப்பினர்கள்
விருப்பினர்களுக்கு தமிழ் தெரிந்திருக்காது. அதனால் நான் ஆங்கிலத்தில் பேசி மற்றவர்கள் சொன்ன கதைகளையும் சிலவற்றை திருப்பி சொல்லப் போகிறேன். இதுவரையில் நீங்கள் என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கைகள், என்னுடைய சித்தப்பா எல்லாம் பேசினதை தமிழில் கேட்டிருப்பீர்கள். அவர்கள் சொன்ன சில சம்பவங்களையும் நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். என்னுடைய 92 வயது அப்பாவுக்கு இப்போது கொஞ்சம் உடல் நலம் நன்றாக இல்லாததால் அவரால் இந்த வீடியோவுக்கு பேச முடியவில்லை. அதனால் நிறைய சம்பவங்கள் அவருக்கு தெரிந்திருந்தும் அதை பற்றி இங்கே பேச முடியாது போய்விட்டது. Now I'll switch to English. So I am C. Mohan. I am the eldest child of the 4 children of Kamakoti Chandrasekharan and C. Radha. My parents spent many years in the village of Eshenur, where my father moved to because he got adopted by his dad's aunt, Chitti, Kamakoti Kokilambal, who had lost her husband as well as her 2 children at a very early age. She, at the suggestion of Kanchi Shankaracharya, the Mahaperival, adopted my father in order for her to be able to carry out the different things that she was engaged in, which had to do with being a trustee of the Shiva temple in the village of Eshenur. She also had a number of agricultural lands and some other plantations where they grew coconuts and mangoes and such things. And she was also a great devotee of the Kanchi Shankaracharya, starting with the Mahaperiva. And my mother spoke about when Kokilambal herself met the Mahaperiva for the first time. Ever since, she had become an ardent devotee of Perival, and there was such a deep connection between the two of them that there are many stories that I have read about on the web about Party and her various interactions with Mahaperiva in various places, not just in our village Eshenur or in the Kanchi Mutt in Kanchipuram. And it's a great blessing for our family to be having such a long association, which has resulted in the Kanchi Shankaracharya spending many months even in our village doing, for instance, the Chaturmasyam celebrations and the religious functions associated with it while staying in our village. I believe it was done for the first time or the only time in 1957, or I forget now which year this Chaturmasyam was done in our village. And I myself, since I left India for studying in the US in 1977, didn't have that many opportunities after that point to have frequent interactions with the Periva and Jayendra Saraswati Swamigal and Bala Perival. But I have heard stories like, for example, how once when Periva was visiting Eshenur, even the former queen of Greece was in Eshenur to seek his blessings. I've also seen Periva in Kanchi Mutt and also in Vellore. So we built this house where I'm speaking from in 1984, and as the others have spoken, both Mahaperiva and Jayendra Saraswati Swamigal have visited this house and blessed the family that owns the place, as well as other devotees who happen to be here to get the darshan of the Swamigals. And in terms of this family's association, unfortunately, while
when I was a 3-year-old, the party died, and so I didn't really get to spend too much time with her and be able to remember my interactions with Kamakoti Kokilambal. But I've been super impressed listening to many of the stories that others have narrated, both in person and in various posts on the internet, both in Tamil and in English. And so it's a true blessing for our family to have had this long association. And one of the people that also had a great deal of influence on our family was Mahadeva Shastrigal, who is also known as Pattu Shastri. He even conducted my parents' wedding back in 1952. And later on, he also developed a great relationship with the Kanchi Mutt. And after Mahaperiva passed away, he actually established a little temple for Perival in his home in Chennai. I visited that and seen how it's become a popular place for devotees of Mahaperiva to visit. And there is even a big statue of Mahaperival over there. Our family connection is so much celebrated that in the centenary hall that was established in Kanchipuram in honor of Mahaperiva's 100th birth anniversary, a picture that unfortunately is not here right now, but in the video it will be included later on. You will see Kamakoti Kokilambal and my mother and father and our close relative having a darshan of Mahaperiva. And that picture, which is quite a momentous occasion, is displayed in that centenary hall in Kanchipuram. Our village, Eshenur, which is about 27 miles from Vellore, is very close to the place called Kalavai, which is where the Samadhi of the predecessor to Mahaperiva exists. And as a result, Mahaperiva very often used to visit Kalavai. And in the process of doing so, he would also visit our village, Eshenur. So in that sense also, there was a deeper connection between the village of Eshenur and our family in particular and the Kanchi Shankaracharya, and in particular in the case of the Kanchi Shankaracharyas, the Mahaperiva himself. And there are many stories about how much my party, my Swigara party, Kokilambal, used to care about the welfare of Mahaperiva, so much so that whenever she was visiting the mutt and Mahaperiva was there, all the other people in the mutt will be pretty scared of my grandmother, because she was so keen on making sure that Periva gets the best of treatment and he is kept in a very comfortable way, especially as he aged a lot and he used to do a lot of fasting and various things like that, if it's not handled properly could lead to his ill health and things like that. By the same token, Mahaperiva also had a great amount of respect and appreciation for my party's welfare. And so when my Chittappa, that is my father's younger brother, who is also spoken in this video, D. Vishwanathan, went to communicate to Mahaperiva when he was on camp in Chennai, the fact that my party had passed away in January 1959, Mahaperiva is reported to have immediately had a head bath, which is a way in which we show our respect for somebody who has passed away. And on top of it, he is reported to have gone on a Mauna Vratham, not speaking, and in this case apparently it was even a stronger form of Vratham where he wouldn't even use sign language for 3 full days. And the intention was he felt that for all the good deeds that my party had done,
he wanted to make sure that she would not be born again, that he would attain moksha. The Kanchi Mutt has a deep connection to the Kamakshi Amman temple in Kanchipuram, and over the decades we have had a close connection from our family side also to the Kamakshi temple. So in particular, my family has been celebrating the Shankara Jayanti in the Kamakshi temple for a long time, and also ever since I left for the US in 1977, my father decided to have the Mahaperiva Bhikshai on my Tamil birthday every year at the Mutt. And so for the longest time, my father actually used to try to go to wherever Mahaperiva was camped on that day and do the Bhiksha in person. But of course, over the decades, due to health reasons and all that, he couldn't always do that. It's unfortunate that because my dad, who is now 92 years old, is not in great shape in terms of his health, he is unable to speak about his own personal attachment to Mahaperiva and the Kanchi Mutt and the Kamakshi temple in any detailed way. And so some of the information that he had communicated about all of those entities has been now, for the purpose of this recording, been communicated by my Chittappa D. Vishwanathan, as well as my mother C. Radha, and my sisters C. Usha and C. Gayatri. And so in summary, I'd like to say that we are quite pleased and honored and blessed by our connection to the Kanchi Mutt and the Kanchi Shankaracharyas, in particular the Mahaperiva and the subsequent ones. And so I seek the continued blessings of this Mutt and the Kamakshi Amman temple going forward. I seek the blessings of Mahaperiva and the other Perivars and Kamakoti Kokilammal, my party, in closing. And I also would like to thank my cousin YouTube N. Kumaraswamy, who has taken enormous trouble to put together this video and brought together my family members to talk about Mahaperiva and the Kanchi Mutt in general and our family, and in particular our Swigara party, Kamakoti Kokilammal. Thank you so much. जय जय गुरुदेवा ओम श्री जय जय गुरुदेवा जय 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 என பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியை தா ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய குருதேவா அன்பின் வடிவே கருணை கடலே சந்திரசேகரா சத்குரு ஜெயேந்திர சங்கரா சத்குரு விஜயேந்திர சங்கரா பாரினில் புகழ் பாடிய நாங்கள் பாரினில் புகழ் பாடிய நாங்கள் பாதம் பணிந்தோமே உந்தன் பாதம் பணிந்தோமே ஜெகத்தினில் என்றும் ஜெகத்குரு நீயே நமஸ்காரம் செய்வோமே என்றும் நமஸ்காரம் செய்வோமே ஜெகத்தினில் உன் புகழ் ஓங்கவே நாங்கள் ஜெகத்தினில் உன் புகழ் ஓங்கவே நாங்கள் பாடிய பணிந்தோமே என்றும் பாடிய பணிந்தோமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே வந்தவர்க்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தம்